அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். மகர ராசிக்காரர்களுக்கு விநாயகர் வழிபாடு, காரிய சித்தி மாலை. இந்த காரிய சித்தி மாலையை தினமும் 11 முறை ஆன் பண்ணி விடுங்கள். இந்த வாரம் இல்லாமல் எல்லா வாரமும் ஜெயத்தையும் நம்பிக்கையும் ஏற்படுத்தும். நரம்பு சம்பந்தப்பட்ட உபத்திரம், முதுகுத்தண்டு வட சம்பந்தப்பட்ட உபத்திரம் நீங்கள் தான் பார்த்து கொள்ள வேண்டும். வாகனத்தில் வித்தைகள் கூடாது, அதீத கவனமாக இருப்பது முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் கூடக்கூடிய நல்ல காலகட்டம். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி கூடாது. பிள்ளைகளிடம் மனமிட்டு பேசுவதும் பிள்ளைகளுக்கு தேவையானதை செய்து கொடுப்பதும் நம்பிக்கையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். புதிய முயற்சிகள், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரிய பேரையும் பெரிய புகழையும் பெரிய நம்பிக்கையும் பெறுவார்கள். எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை, இல்லை அவர்கள் வீட்டுக்கு செல்வது, கடல் கடந்த பயணங்கள் மேற்கொள்வது, சுற்றுலா செல்வது, தெய்வ மார்க்க பயணங்கள் செய்வதெல்லாம் மகரத்துக்கு ஏற்படும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய கேது நண்பர்களையும் பெரிய மனிதர்களையும் சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். சுக்கிரனின் ஆதிக்கம் தொழிலமைப்பில் புரட்சிகளை ஏற்படுத்தும். கூட்டு தொழிலிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய பிராப்தம் மிகப்பெரிய நம்பிக்கையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வசந்தத்தை தென்றலாக்கி கொடுக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்திலிருந்த சிக்கல்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுவது கண்கூடாக பார்க்கலாம். ஏற்றத்தின் அளவு நம்பிக்கையாக முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். வசந்த கால அமைப்பு சந்தோஷத்தை வரவைக்கும். நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடுவது கண்கூடாக பார்க்கக்கூடிய நல்ல காலகட்டம். நீண்ட நாட்கள் தடைகள் தவிடுபடியாக்குறதையும் கண்கூடாக பார்க்கலாம்.